மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன். இப்போ சண்டே இன்னைக்கு லாக்டவுன் வேறு போட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, வீட்டில் இருக்கிறதுல உபயோகமாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தேங்காயெல்லாம் உரிக்கலான்னு வந்திருக்கோம். தேங்காயை உரித்து உடச்சி காய வச்சு இது பண்ண போகிறோம். இதில் தான் தேங்காய் உரிக்க போகிறோம். வசின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் உரித்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, சும்மா அப்படியே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு உரிப்போம். ஒரு சிலர்லாம் ஒரு மணி நேரத்துக்கு 500 காய் 600 காயெலாம் உரிப்பாங்க. நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 50 காய் உரிச்சாச்சு, அதுவே பெருசு. ஒரு வழியாக இன்றைக்கி கொஞ்சம் உரித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை உடச்சி போட போகிறோம். ஒவ்வொன்றா உடச்சி தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. இப்போ இந்த தண்ணிலாம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறீங்களா? இந்த தண்ணி அப்படியே எடுத்து மாட்டுக்கு வச்சுருவோம், வடிகட்டி. வேணுங்கிற அளவுக்கு நம்ம குடிச்சிக்குவோம். அப்படி மிச்சம் இருக்கிறத மாட்டுக்கு வச்சுருவோம். ஏய் சூப்பர். இங்கே பாருங்கள், தேங்காய் பூ இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா கிடைக்க நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது ஆடுது, உள்ள தண்ணி இல்லை, தேங்காய் மட்டும் தனியாக உருண்டையாக இருக்கும். இதில் சரிங்க, எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா, தேங்காய் மட்டும் தனியாக உருண்டையாக. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இதை நம்ம அப்படியே போடாமல் ரெண்டாக வெட்டி போடுவோம். ஓகே, பாகுபலி. இந்த தேங்காய்லாம் ஒரு நாள் இப்படி வெயிலில் காஞ்சதுனாக்க அடுத்த நாள் நம்ம அந்த தொட்டியிலேருந்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தண்ணிலாம் இப்போ நிறைய தூசும் குப்பையுமா இருக்குது. அதை அரிச்சு எடுத்துட்டு, ஓகே ஓரளவுக்கு அரிச்சு எடுத்தாச்சு. பக்கத்தில் வா. இப்போ இந்த தேங்காயை தொட்டியிலேருந்து நோண்டி எடுத்து தனியாக காய வைக்கணும். ஒரு 4 இல்லைன்னா 5 நாளைக்கு காய வச்சோம்னா நல்லா மடங்காத அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு காஞ்சிரும். காய வச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம தேங்காய் மண்டியில் வித்தரலாம். மேலும் இது மாதிரி நல்ல உபயோகமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம சேனல் தொடர்ந்து பதிவிட போகிறோம். மறக்காமல் மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.